பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெயர் எஸ்ரா. அவன் என்னென்ன ராஜா கிட்ட கேட்டானோ, அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரிடத்திலே கேட்டானோ, கேட்டதை எல்லாமே ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருத்தங்க உயர் அதிகாரத்தில் இருக்கிறவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளோ மேன்மை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இங்கே அதுதான் நடக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு பாக்கியம் எஸ்ராவுக்கு உண்டாக காரணம் என்னவென்றால், அழகாய் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. நான் கேட்டவைகளெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்ற கேள்வியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யார் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் வேண்டாததை கேட்க மாட்டாங்க. எது எது வேண்டியதோ அதை தான் கேட்பார்கள். வேண்டாதவைகளை கேட்க கர்த்தர் விடமாட்டார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கை எங்க இருக்கு? மேலே இருக்கு. இப்போ தேவையில்லாத ஒன்று நான் கேட்க போறேன்னு அந்த கையை வைத்து நம்ம மேலே பாரப்படுத்துவார். இதை தாவீது தன் அனுபவத்திலே சொல்லியிருக்கிறார். உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருக்கிறது என்று. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரினை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நாம் கேட்டவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் கர்த்தருடைய கரம் யார் மேல் இருக்கும் என்பதை குறித்தும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே எஸ்ரா இந்த புத்தகத்தில், இந்த வேத புத்தகம் இருக்கிறது அல்லவா, இதில் அவன் தேறினவனாய் இருந்தான். தேறினவன் என்றால் என்ன? அப்படியே நீங்கள் கீழே அதனுடைய 10வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தேறினவன் என்றால் பைபிளில் பலமுறை வாசித்து முடித்தவன் என்று அல்ல. ஆமென். அநேகர் வேதத்தை வாசிக்கிறோம், அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இவன் என்ன செய்கிறான்? ஆராய்கிறான். காரியம் எப்படியா இருக்கிறது என்பதை அவன் பார்க்கிறான், மெடிடேட் பண்ணுகிறான். ஒவ்வொரு வேத பகுதியை பார்த்து ஆராய்ந்து, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த வசனத்தை கேட்டார் போல என் வாழ்க்கை இருக்கிறதா? அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆராயவும் அதன்படி செய்யவும். மாற்ற வேண்டியதை வசனத்தை வைத்து தன் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டியதை மாற்றுகிறான், சேர்க்க வேண்டியதை சேர்க்கிறான். இப்படி தன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறான். இதை பார்த்த கர்த்தர் என்ன செய்கிறார்? தமது கரத்தை அவன் மேல வைக்கிறார். இப்போ அவன் மேல என்ன இருக்கிறது? தேவனுடைய கரம் இருக்கிறது. அது நன்மையாய் இருக்கிறது. எனவே அவன் கேட்கிறான். கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வேதத்தோடு ஒட்டி வாழுங்கள். உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். நீங்கள் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் கேட்பவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். உம்முடைய கரம் எங்களோடு இருக்க இந்த வேதத்தோடு ஒட்டி வாழும் வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.